கிளிநொச்சி செல்வா நகர் பகுதியில் உள்ள பன்றி பண்ணையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பன்றிகள் இறந்து வருகின்றன. குறித்த பண்ணையில் 200 பன்றிகள் இருந்துள்ளதுடன் அவற்றில் 55 பன்றிகள் திடீரென இறந்துள்ளன. இது தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட கால்நடை சுகாதார திணைக்களத்தினரால் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கமைய இந்த பன்றிகள் இறப்பதற்கான காரணம் தொடர்பில் மன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் எஸ். சிவபால சுப்பிரமணியம் உத்தரவிட்டுள்ளார். எங்களோட ஃபார்மில் என்னென்ன வைரஸ் வந்தேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. நாங்கள் ரெகுலராக ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்டோடையும் நாங்கள் வளமையாக எல்லாமே ப்ராப்பராக தான் செஞ்சு கொண்டிருந்தோம். நாங்கள் என்னென்னு வந்தேன்னு தெரியல. திடீரெண்டா ஒரு நாளைக்கு 2, 3, 8 செத்து, இன்றைக்கு 19 செத்து எல்லாமே இல்லாமல் போட்டுது. கிளிநொச்சி செல்வா நகர் பகுதியில் உள்ள பன்றி பண்ணையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பன்றிகள் இறந்து வருகின்றன. குறித்த பண்ணையில் 200 பன்றிகள் இருந்துள்ளதுடன் அவற்றில் 55 பன்றிகள் திடீரென இறந்துள்ளன. இது தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட கால்நடை சுகாதார திணைக்களத்தினரால் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கமைய இந்த பன்றிகள் இறப்பதற்கான காரணம் தொடர்பில் மன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் எஸ். சிவபால சுப்பிரமணியம் உத்தரவிட்டுள்ளார். எங்களோட ஃபார்மில் என்னென்ன வைரஸ் வந்தேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. நாங்கள் ரெகுலராக ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்டோடையும் நாங்கள் வளமையாக எல்லாமே ப்ராப்பராக தான் செஞ்சு கொண்டிருந்தோம். நாங்கள் என்னென்னு வந்தேன்னு தெரியல. திடீரெண்டா ஒரு நாளைக்கு 2, 3, 8 செத்து, இன்றைக்கு 19 செத்து எல்லாமே இல்லாமல் போட்டுது.